கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். சிம்சோன் என்று சொல்லக்கூடியதான வாலிபனை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சிம்சோனுடைய தகப்பனாருடைய பெயர் மனோவா, தாயின் பெயர் இங்கு குறிப்பிடவில்லை. சிம்சோன் பிறப்பதற்கு முன்னதாக அநேக நாட்களாக அந்த தம்பதிகளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆகவே கிராமத்தில் இருக்கதான எல்லாரும் சிம்சோனுடைய தாய்க்கு மலடி என்ற பெயரை வைத்திருந்தார்கள். குறிப்பாக கிராமங்களிலே திருமணமாகி 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில கருவுறாமல் இருந்தால் பலவிதமான ஏளனமான வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும். இந்த சிம்சோனின் தாய்க்கு இப்படி தினம் தினம் அவள் மலடியாக இருந்தபடினால பலவிதமான வார்த்தைகளை கிராமத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக கேட்க வேண்டியதாக இருந்தது. கணவன் மனைவி 2 பேருமே உள்ளம் உடைந்து போனார்கள். ஒரு நாள் தேவதூதன் அந்த பெண்ணுக்கு தரிசனமாகி பேசுகிறான். நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், மலடியாக இருக்கிற நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அந்த மகன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் அவன் சாப்பிடக்கூடாது, அவன் தலையின் மேல சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் கடைசி மட்டும் கடவுளுக்கென்று நஸ்ரேயனாக இருக்க வேண்டும். அவனை கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கடவுள் அந்த பெண்ணிடத்துல சொன்னார். உடனே அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு தன் கணவனிடத்துல வந்து தேவதூதன் சொன்ன காரியங்களை பகிர்ந்து கொண்டாள். உடனே அந்த கணவனுக்கும் ஒரு பேராசை, அந்த தேவதூதன் சொல்லுவதை நானும் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தான். அப்படி அவன் இருந்த வேளையில ஒரு நாள் தேவதூதன் மறுபடியும் அவர்களிடத்துல வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே மனோவாவின் மனைவி தன் கணவனை அழைத்து கொண்டு, அன்றைக்கு எனக்கு தரிசனமான தேவதூதன் மீண்டுமாய் தரிசனமாகி இருக்கிறார் என்று சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனாள். அங்கு போன உடனே அந்த தேவதூதனிடத்துல இந்த மனோவா கேட்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்கின்றான். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் அவன் கேட்கிறதை பாருங்கள். அநேக காரியங்களுக்காக இன்றைக்கு பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் சிம்சோனின் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகனை தேவனுக்கென்று வளர்க்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஆகவே தேவ தூதனிடத்திலேயே அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று அநேக காரியங்களை அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தங்களுடைய ஒரே மகன் வயதான காலத்தில் பிறந்து இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு சிம்சோன் என்ற பெயரை அவர்கள் வைத்தார்கள். அந்த ஆண் குழந்தை வளர்ந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் அந்த ஆண் மகனை ஆசீர்வதித்தாராம். இப்போது வாலிபன் ஆன பிறகு கடவுள் தாம் தெரிந்து கொண்ட ஊழியத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவனை ஏவ தொடங்கினாராம். ஆனால் தான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பதை அந்த வாலிபன் மறந்து போனான். காரணம் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை. அந்த வாலிப வயதுல மாம்சத்துக்கென்று அவன் இடம் கொடுத்து விட்டான். இந்த சிம்சோன் என்ற வாலிபன் அந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட
அந்த மாமிசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனா இந்த சிம்சோன் தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தும் கூட வாலிபத்தின் இச்சைகளிலிருந்து அவனால் விடுபட முடியாதவனாக அவன் காணப்பட்டான். பாலியில் இச்சையில விழுந்து கிடக்கிறவனாக அவன் காணப்பட்டான். கண்களின் இச்சைக்கும் மாமிசத்தின் இச்சைக்கும் இடம் கொடுத்து தன் பெற்றோரிடத்தில் அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நான் பெலிஸ்தரின் பெண்களில் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும், அவளை நான் முழு உள்ளத்தோடு நான் காதலிக்கிறேன் என்று தன் பெற்றோரிடத்துல அவன் சொன்னான். வாலிப வயதுல காதல் என்பது எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம்தான். ஆகையினால பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் எதிர்ப்பாளருடைய அந்த சரீரத்தை பார்த்த பிறகு, பேச்சை பார்த்த பிறகு, திறமைகளை பார்த்த பிறகு அதில் மயங்கி அவர்கள் காதலுக்கென்று தங்களை விட்டு விடுகிறார்கள், ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். இதனால் அநேகருடைய படிப்பு கெட்டு போய் விடுகிறது. 10ஆம் வகுப்பு படிப்பை கூட முடியாத நிலையில அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை ஏமாற்றி விட்டு அவர்கள் ஓடி போய் கள்ள திருமணம் செய்து கொள்வதை பார்க்கின்றோம். இதனால அநேக பெற்றோருக்கு வேதனை தாங்க முடிவதில்லை. கடந்த நாட்களில் என்னை தேடி ஒரு தகப்பனார் வந்தார். ஐயா, இயேசு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான், அவன் காதல் வலையில் சிக்கிக்கொண்டான், வேறு ஜாதி பெண்ணை அவன் காதலிக்கிறான், எப்படியாகிலும் என் மகனை என்னிடத்தில் திருப்பி சேர்த்து விடுங்கள், நாங்கள் சொல்லுவதை அவன் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறான், எங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லை, அந்த பெண்ணுக்காக அவன் எங்களையும் இழக்க ஆயத்தமாகிவிட்டான் என்று கண்ணீரோடு கூட சொன்னார். பாருங்க, இந்த வாலிப வயசுல அநேக பிள்ளைகள் இந்த காதல் என்ற வலையில விழுந்து விடுகிறார்கள். சின்ன வயசுலேயே பெற்றோருக்கு தெரியாம காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நாசமாக போய் விடுகிறது. எனக்கு ஒரு பிள்ளையை தெரியும், 17 வருஷம்தான் நிரம்பி இருந்தது. அந்த பிள்ளை ஒரு ஆண் மகனை நேசித்தாள். 2 பேரும் அந்த குடும்பங்கள் சொன்னதை கேட்காமல் ஓடி போய் கள்ள திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஆனா அவர்கள் சில ஆண்டுகள் கூட வாழ முடியவில்லை. அந்த ஆண் பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருடங்கள் ஆகியிருக்கும். ஒரு நாள் அந்த வாலிபன் ஒரு லாரியை வேகமாக ஓட்டினான். ஏனெனில் அவன் குடிகாரனாக இருந்தான். வேகமாக ஓட்டினபடினால, கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டினபடினால ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அவன் அந்த இடத்திலேயே மரித்து போனான். பாருங்க, கிட்டத்தட்ட 20 வயது கூட கிடையாது அந்த பெண்ணுக்கு. 20 வயதிலேயே ஒரு மகனையும் பெற்றால், தன் கணவனை இழந்து போனாள். இந்த நிலையில தன் தாயின் வீட்டுக்கும் வர முடியாது. ஏனெனில் தாயை எதிர்த்துதான் அவள் போய் அந்த திருமணத்தை செய்து கொண்டாள். இதுவரைக்கும் அந்த பெண் ஒரு வேதனை உள்ள பெண்ணாகவே வாழ்ந்து வருகிறாள். சரீரத்தை பார்த்து, அழகை பார்த்து காதல் திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களின் நிலை இதுவாகவே காணப்படுகிறது. ஏதோ அந்த வயதுல கவர்ச்சியினால் இழுக்கப்பட்டு உடனே திருமணம் செய்து கொள்ளுவார்கள். கடைசி மட்டும் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத நிலையில அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த சிம்சோனின் தாய் தகப்பன்மார், ஐயா, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்துல நீ பெண்ணை தேடி திருமணம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய ஜனத்துல நீ பெண் கொள்ளலாமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், என் கண்ணுக்கு என் மனதுக்கு பிரியமானவள், எனக்கு இன்பமானவள், அவளையே நான் திருமணம் செய்வேன், அவளோடு தான் நான் வாழுவேன் என்று சொல்லி அவன் உறுதியாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றோர்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாக, பெற்றோருடைய ஆலோசனையை கேளாதவனாக அவன் போய்விட்டான். பெற்றோரால் இப்பொழுது அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியவில்லை. அவன் விரும்பினபடியே காதல் திருமணத்தை செய்தான். ஆனால் காதல் திருமணத்தை செய்தவன் எத்தனை நாட்கள் அவனோடு கூட சந்தோஷமாக வாழ்ந்தான் என்று பார்த்தோமேயானால் மிகவும் மிகவும் கொஞ்ச நாட்கள் தான் சந்தோஷமாக வாழ்ந்தான். 7 நாட்கள் மட்டுமே அவளோடு கூட அவன் குடும்பம் நடத்தினான். 7 நாளுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சிறிய சண்டை தான் வந்தது.
மனைவியை விட்டுவிட்டு போய்விட்டான். பல ஆண்டுகள் அவளை பார்க்கும்படியாக வரவில்லை. திடீரென்று மீண்டுமாய் வந்த பொழுது அந்த பெண்ணினுடைய தகப்பன் அவளை வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கை கடைசி மட்டும் அலங்கோலமான ஒரு வாழ்க்கையாகவே காணப்பட்டது. தேவ சித்தத்தை அவனால் செய்ய முடியவில்லை. அவன் ஒரு சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கத்தை கிழித்தவன், சிங்கத்தை கிழிக்கிற அளவுக்கு பெலனை பெற்றவன், தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறதான அந்த மாம்சத்தின் இச்சையை கிழித்து போட முடியவில்லை. அவன் ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டான். பலவிதமான பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவன் செய்தான். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த இச்சையை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த இச்சைக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். தன்னுடைய மனைவி அவனை விட்டு வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவன் சரியான வழியில வந்திருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம், மீண்டும் பெற்றோர்களிடத்துல பேசி தேவ சித்தம் செய்திருக்கலாம், தன்னுடைய சொந்தக்காரரில் ஒரு பிள்ளையை பார்த்து திருமணம் செய்திருக்கலாம். தேவன் எதற்காக வேறு பிரித்தாரோ அந்த காரியத்தை அவன் செய்திருக்கலாம். ஆனால் அப்படி அவன் செய்யவில்லை. காசா என்ற இடத்துக்கு போய் அங்கு ஒரு வேசியை பார்த்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேசியின் வீட்டில் அவன் எப்பொழுதும் காணப்பட்டான். அதற்கு பிறகு சோரேக்கு ஆற்றங்கரையில் இருக்கிறதான தெளிலால் என்று சொல்லுகிறதான ஒரு பெண்ணை பார்த்து அவளோடு கூட பாலுறவு அவன் வைத்திருந்தான். பாருங்க, கடைசி மட்டும் அந்த சரீர இச்சைக்கு தன்னை விற்று போட்ட வாலிபனாகவே அவன் காணப்பட்டான். அன்பானவர்களே, சாலமோன் என்று சொல்லக்கூடியதான மனிதன் 1000 பெண்களை திருமணம் செய்தவன், 1000 பெண்களோடு கூட குடும்பம் நடத்தியவன், 1000 பெண்களோடு கூட உல்லாசமாக இருந்தவன். அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே என்று சொல்லுகிறான். இங்க பாருங்க, பெண்களை குறித்த ஒரு இச்சையை நம்முடைய இருதயத்தில் இருந்து எடுத்து போட வேண்டுமாம். நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறதான இச்சைகளை எடுத்து போட வேண்டுமாம். ஏனெனில் இளவயது மாயை என்று அவன் சொல்லுகிறான். 1000 பெண்களோடு கூட உல்லாச வாழ்க்கை நடத்தினவன் கடைசியாக கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது. இள வயசுல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து உல்லாசமாக இருப்பது மாயை என்று அவன் சொல்லுகிறான். 12வது அதிகாரத்துல தொடர்ந்து அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே வாலிபனே, உன் வாலிப வயசுல உன்னை படைத்த கடவுளை நீ நினை என்று அவன் சொல்லுகிறான். தீங்கு நாட்கள் வரும். அந்த தீங்கு நாட்களிலே இந்த நாட்கள் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லுகிற வருஷங்கள் உனக்கு வரும். நீ அந்தகாரத்தில் உலர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த நாட்கள் வரும். நீ நினைக்கிற எல்லாமே தலை கீழாக மாறுகிற அந்த நாட்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து நீ வேதனையில் வீழ்ந்து தவிக்கக்கூடியதான நாட்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் அல்லது உன் சரீரத்தில் இருக்கிறதான பெலன் குறைந்து போவதற்கு முன்னதாகவே, நீ எல்லாவற்றையும் இழந்து வேதனைப்படுவதற்கு முன்னதாகவே உன்னை படைத்த அந்த கடவுளை நீ அறிந்து கொள். அந்த கடவுளுக்கு பயந்து வாழ் என்று அவன் ஆலோசனை சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று கடைசியாக தன்னுடைய வார்த்தைகளை அவன் முடிக்கிறதை பாருங்கள். எல்லாம் மாயை என்பதை அவன் உணர்ந்து இங்கு சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். வாலிபம் மாயை, வாலிபத்தின் முறுக்கு மாயை, வாலிபத்தின் இச்சை மாயை, காதல் மாயை, அழகு மாயை, எல்லாமே மாயையானது தான். ஆகவே இந்த வாலிப வயசுல நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோனை குறித்து கடவுள் சொன்னது என்ன? அவன் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது. ஆனால் அவன் திருமணம் செய்த பிறகு தன்னுடைய நண்பர்களை கூட்டி அவன் விருந்து வைக்கிறான். அந்த விருந்துல கொடுக்கப்பட்டது என்ன? மதுபானமும் திராட்சை ரசமும். பாருங்க, கடவுள் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக அவன் செய்கிறான். அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது, வேசித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருந்தார். ஆனால் அவனோ கடைசி மட்டும் வேசித்தனத்திலேயே அவன் விழுந்து கிடந்தான்.
அந்த சாக்கடையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஒரு காலம் நினைக்கவில்லை. அவனை கொண்டு தேவன் பெலிஸ்தருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அவனோ கடவுளுடைய திட்டத்தை அறிந்தும் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு காரியத்தையும் செய்யாதவனாக அவன் மரித்து போனான். பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பெரிய ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மோசமானதாக போய்விட்டது. விலங்கு மாட்டப்பட்டவனாய், கண்கள் குருடாக்கப்பட்டவனாய், பெலிஸ்தருக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிறவனாக, மாவு அரைக்கிறவனாக அவன் காணப்படுகிறதை கவனியுங்கள். அபிஷேகம் பெற்ற, பெலன் பெற்ற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன், ஆனால் சத்துருவின் வலையில் சிக்கி சத்துருவுக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிறவனாக மாறிவிட்டான். மாவு அரைக்கிறவனாக மாறிவிட்டான். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை, பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவன் சத்துருவின் சிறையில சிக்கி மாவு அரைக்கிற காரியத்தை அவன் செய்தான். கடைசியாக அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே ஒரு விசை எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். பரிதாபமான நிலைமை. தன்னுடைய கண் போய்விட்டது. ஏனெனில் அந்த கண்களின் இச்சைக்கு தான் அவன் தன்னை விற்று போட்டிருந்தான். ஆகவே அவனுடைய கண்கள் பறிக்கப்பட்டது. என் சரீரத்தில் வாலிபம் இருக்கிறது, பெலன் இருக்கிறது என்று சொல்லி மனம் போன போக்கில் அவன் வாழ்ந்து கொண்டான். ஆகவே அவனுடைய சரீரத்தை சங்கிலிகளினால கட்டினார்கள். கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில, சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய தூணில கட்டப்பட்டவனாக காணப்படுகின்றான். எதிரிகள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த சிம்சோன் பெரிய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிறான். அவனுடைய வேடிக்கையை பார்த்து எல்லாரும் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஊழியத்துக்காக ஆண்டவர் அவனை வேறு பிரித்தாரோ அந்த ஊழியத்தை செய்யாமல் ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டு இருந்தான். அந்த பரிதாபமான நிலைமையில எனக்கு ஒரு விசை மாத்திரம் இறங்கும், ஒரு விசை நினைத்தருளும், ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொல்லி பரிதாபமான நிலைமையில தேவனிடத்தில் அவன் கெஞ்சுகிறதை பாருங்கள், கதறுகிறதை பாருங்கள். தேவன் அவனுக்கு செவி கொடுத்து பெலனை கொடுத்தார் என்பது உண்மைதான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கடைசி மட்டும் ரட்சிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மீட்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை போதிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக அவனால் நடத்த முடியவில்லை. தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தத்தை அவனால் கொடுக்க முடியவில்லை. பெலிஸ்தரோடு கூட அவனுடைய உயிர் மாண்டு போனது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சத்துருவை அழிக்க வேண்டியவன் சத்துருக்களோடு கூட அழிந்து போனான். பாருங்க, மேன்மையான காரியத்துக்கென்று அந்த வாலிபனை கடவுள் அழைத்தார். ஆனால் அந்த மேன்மையான காரியத்தை அவன் மறந்தவனாக சத்துருக்களுக்கு மத்தியில போய் சத்துருக்களோடு கூட அவன் சேர்ந்து அழிந்து போனான். வாலிபர்களே, சாலமோன் சொன்ன விதமாக வாலிபம் மாயை. நீங்கள் கண்களால் பார்க்கிற எல்லாமே மாயை தான். உங்கள் கண்களுக்கு அழகாக தெரிகிறார்களே பெண்கள், அது எல்லாம் மாயை. அழகு அற்று போகும், எழில் ஏமாற்றும். தேவனால் புகழப்படுகிறதான ஸ்திரீ தான் நமக்கு வேண்டும். யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு பின்னாக போக வேண்டும் என்று நினைக்க கூடாது. உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாம் நமக்கேற்ற ஒரு பெண்ணை தேவனுடைய சித்தத்தின்படிக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோன் தேவனை வேதனைப்படுத்தினான், பெற்றோரை வேதனைப்படுத்தினான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை வேதனை உள்ளதாகவே முடிந்து போனது. எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு குடிக்கு அடிமைகளாய் போயிருக்கிறார்கள். குடித்து 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 சரீரத்தில் இருக்கிறதான பலன் எல்லாம் அழிந்து போய்விட்டது. வேலை செய்ய முடியவில்லை, நிற்க முடியவில்லை. இந்த சரீரம் எல்லாம் அதிருகிறது. இரவு நேரங்களில் தூக்கம் வருவதில்லை. அவனுடைய லிவர் எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்கிறது. அவன் உயிரோடு இருப்பானா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் பெற்றோர்களுக்கு தான் வேதனை. காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் எனக்கு தெரிந்த அளவில் பெரிய மகிழ்ச்சியாக ஒன்றும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் என்ன காரியத்தை நினைத்து காதல் திருமணம் செய்து கொண்டார்களோ அந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பதில்லை. நாம் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்துதான் அவர்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லவே இல்லை.
இந்த காதல் திருமணம் செய்தவர்களுக்குள்ளாக அநேக கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள். நான் எதற்காக என் தாயையும் தகப்பனையும் விட்டு இவன் பின்னே ஓடி வந்தேன் என்று பெண் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை. என்னுடைய தகப்பன் எனக்கு ஆலோசனை சொல்லியும் கேட்கவில்லை, எதற்காக இந்த பெண்ணோடு கூட நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன் என்று கணவன் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை. வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் எதுவுமே இல்லாம அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் மரித்தவர்களைப் போலத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான வாலிபர்களே, இந்த வாலிப வயதுல கடவுளை தேட வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும், கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கடவுளிடத்துல ஜெபிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். இந்த வயசு படிக்கிற வயசு, காதலிக்கிற வயசு கிடையாது. நாம் நன்றாக படிக்கும்போது தான் கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஒரு பெரிய ஸ்தானத்துல கடவுள் நம்மை வைப்பார். யோசேப்பு என்று சொல்லக்கூடியதான வாலிபனை பாருங்கள். பாவம் அவனை தேடி வந்தும் அதை வேண்டாம் என்று சொல்லி அவன் வீசி எறிந்துவிட்டு ஓடுகிறான். அப்படி அவன் தன்னை பரிசுத்தமாக வாலிப வயதுல காத்து கொண்டபடியினால்தான் கடவுள் அவனை ஒரு பெரிய ஸ்தானத்துல ஒரு தேசத்துக்கு அதிபதியாக வைத்தார். அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். உங்களை மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று கடவுள் திட்டம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வாலிப வயதுல பொறுமையோடு, கட்டுப்பாட்டோடு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த சிம்சோனை போல உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் தட்டிவிட்டு ஏதோ தகாத உறவில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி உணர்வடைந்து தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் வாருங்கள். இப்பொழுதும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஒரு இடத்தை தன்னுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். தேவனிடத்துல கடந்து வருவீர்களா? இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சிம்சோனை போல ஆண்டவரே, காதலில விழுந்து கிடக்கிற வாலிபர்களுக்காக, கண்களின் இச்சையில விழுந்து கிடக்கிறதான வாலிபர்களுக்காக, மதுபான பழக்கத்தில் விழுந்து கிடக்கிற வாலிபர்களுக்காக, வாலிபத்தின் பலவிதமான மாயையான காரியங்களில் விழுந்து கிடக்கிறதான வாலிபர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு கெஞ்சுகிறோம். உம்முடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வரும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க, உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக சாட்சியாய் வாழ உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.